ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் மிஸ்ட்ரி பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கசாமா வந்து இன்னும் அதே மாதிரி வந்து ரூடி டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஷின்சான் ஏன் கசாமா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கற்றுட்ருக்கான். நேரம் வந்து அந்த பொண்ணு வந்து பார்க்குறா. அவன் வந்து ஏதோ வேம்பயர் கடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மேலே வேம்பயர் தான் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரின்சிபல் சார்கிட்ட போய் அதோட வேம்பயர் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஆனால் வந்து இங்கே வேம்பயர் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஏன்னா வந்து நான் ஒரு வாட்டி வந்து அந்த இதுக்கு சைடு வந்து போகும்போது ஒரு வேம்பயரை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. இதை பார்த்தோன்னே நான் வந்து அங்கே வந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே இதெல்லாம் நம்புறக்கு அது மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரின்சிபல் சொல்கிறாரு. ஆனால் இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. ஷின்சான் வந்து ஆமாம் பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் பிரின்சிபலுக்கு வந்து கசாமா பண்ணுறது வந்து பிடிக்கவே இல்லை. அதனால் வந்து நீ சொல்கிறது வந்து உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருக்கார் திருப்பி. நான் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கசாமா வந்து அந்த சைடு வந்து ஹை கோல்டன் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராஃபி எடுத்து வச்சு விளாண்டுட்ருக்கான். இதை பார்த்தோன்னே பிரின்சிபல் சாருக்கு வந்து அது ஒரு கோல்டன் பாலாக உனக்கு அது ஒரு ட்ராஃபி, அது என்னோட ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இல்லை ஒன்று ஸ்கூலில் விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து கசாமா வந்து சொல்கிறதுனால ஷின்சானுக்கு வந்து கோவம் வந்துடுது. அவன் கத்த ஆரம்பிச்சோடனே நேனி சோபோ எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. அந்நேரம் வந்து ஷின்சான் ஏதோ ஒரு வேர்டை தப்பாக சொல்லிடுறான் போல். அதனால் வந்து ஏன் ஷின்சான் அந்த வேர்டை தப்பாக சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அங்கே ஒரு பேட்ஸ் மேலே வருது. அந்நேரம் ஷின்சான் வந்து யோசிக்கிறான். அந்நேரம் வந்து அந்த பேட்ஸ் மேலே வந்து பண்ணது வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சாரை கை காமிக்கிறான். பிரின்சிபல் சாருக்கு வந்து பதட்டமாயிடுது. நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நேரம் வந்து இல்லை நீங்கள் வந்து அங்கே உட்காந்துருக்கும் போதே வந்து இது பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறான். சார் ஒன்று நான் தான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான். இதை கேட்டோடனே வந்து அவரும் வந்து என்னை மடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து வந்து அவரை மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திக்கிறாரு. அடுத்து வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குறா, நாங்கள் வந்து டிடெக்டிவ் காப்பி கிளப் உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நானே அதுக்கு லீடராக பார்த்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சார் உடனே ஃபஸ்ட்டு வந்து கற்றுட்டு அடுத்து வந்து அவள் அதை பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவரும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. அவர் வந்து எதுக்குன்னு கேட்குறாரு. கசாமாவுக்கு வந்து இப்படி ஆச்சுல அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேனி வந்து சொல்கிறா. கேட்டோடனே வந்து அவரும் வந்து ஏதோ அவசியம் ஓகேன்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு பேனர் மாதிரி ஒன்று மாட்டிட்டு இதை வந்து நம்ம டிடெக்டிவ் காப்பி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கேயும் வந்து சூப்பராக வந்து செட் பண்ணிலாம் வச்சுருக்கா. இதான் அந்த கிளப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உள்ளே போகிறாங்க. அங்கேயும் கசாமா வந்து புது அப்படின்னு சொல்லிட்டு புது டான்ஸ் ஆடிட்டுருக்கான். என்ன என்னைய மாதிரியே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சான்னு சொல்கிறான். நேனி வந்து அங்கே அந்த சேரில் போய் உட்காந்துட்டு நான் தான் டிடெக்டிவ் நேனி அப்படின்னு சொல்லிட்டுருக்கா.